அன்பானவர்களே, இந்த காலை நேர தியானத்துக்காக நான் மீண்டும் உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய காலை தியானம் ஒரு முக்கியமான வாழ்வின் ஒழுங்கை குறித்து அமைந்திருக்கிறது. அதுவும் விசேடமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. அதனை நான் உங்களுக்கு எடுத்து விளக்கமாக சொல்வதற்கு இவ்வாறான ஒரு பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்து வளர்கின்ற எங்களுடைய பின்னணியிலே நாங்கள் உலகத்தை அறிந்து கொள்ள, பலவிதமான ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அறிவை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்வோம். எங்களுக்கென்று ஒரு ஒழுங்கினை நாங்கள் வளர்த்து கொள்வோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிலரை பார்த்தால் சொல்வார்கள், அவர் அந்த மாதிரி தான், அவர் அப்படி தான் இருப்பார். சிலர் சொல்வார்கள், எங்களுடைய அப்பா என்றால் இந்த மாதிரி. சிலர் சொல்வார்கள், அவர் சரியான மோசமான மனிதர், இப்படி தான் அவர் வாழ்ந்தார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம் கொடுக்கப்படும். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒழுக்கத்தை வைத்திருப்பார்கள். அந்த ஒழுக்கம் மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுக்கமோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒழுக்கமோ அதனை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் அந்த பின்னணியிலே அவர்கள் இருந்திருப்பார்கள். அதனை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுத்திருப்பார்கள். இந்த பின்னணியிலே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் எங்களுடைய ஞானமும் எங்களுடைய ஒழுக்கமும் இருக்கின்ற இடத்திலே தான், ஒரு முயற்சியும் இருக்கின்ற இடத்திலே தான் நாங்கள் கடவுளுக்குள்ளாக வளர்வதும், இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை பெற்றுக்கொள்வதும் எங்களால் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஆழமான செய்தி அடங்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சாலமோன் இந்த முதற் பகுதிகளை எழுதுகிறார் நீதிமொழிகளிலே, நீதிமொழி 30 வரையில். அதிலே ஆரம்ப பகுதியிலே அவர் சொல்லுகின்ற ஒரு ஆழமான சத்தியமும் ஒரு ஞான உபதேசமும் அடங்கியிருக்கிறது. நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். ஒருவர் இந்த உலகத்தை பிரட்டி போடும் அளவுக்கு ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டாலும், தொழில்நுட்பத்திலே, கணினியிலே நட்சத்திரங்களை கண்டுபிடிக்க, நாசாவிலே இருக்க எவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை தங்களால் அடைய முடிந்தாலும், இந்த ஞானி சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தையிலே சொல்லப்படுகின்றது, கடவுளுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே முதலாவதாக நீங்கள் இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நிலையிலே இருந்தாலும், என்ன படிப்பறிவிலே இருந்தாலும், என்ன சிறந்த நிலையிலே இருந்தாலும், கடவுளுக்கு பயந்தவர்களாக, அதாவது கடவுளுக்கு அஞ்சி நடுங்கி கொண்டு மூளையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற காரியம் அல்ல, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக, கடவுளினுடைய வாழ்வினை வாழக்கூடியவர்களாக, தூய ஆவியானவருடைய வழிநடத்திலே இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அங்கேதான் உண்மையான புத்தியும் உண்மையான அறிவும் உண்மையான ஞானமும் பிறக்கிறது. புத்தி, அறிவு இவை எல்லாவற்றையும் கடந்தது தான் ஞானம். ஆகவே ஞானத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார், கடவுளுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானத்தை யார் தள்ளி போடுகிறார்கள், புரட்டி போடுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது நான் நினைக்கிறேன், கிறிஸ்தவர்கள் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் வாய்ப்பாடமாக இதனை சொல்வீர்கள். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். யார் அசட்டை பண்ணுவார்கள் என்று பார்த்தால், யாருக்காவது இந்த ஞானத்தை, கடவுள் பக்தியை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, அந்த பக்தி வருவதற்கு நாங்கள் போதிக்கின்ற பொழுது, இதுதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, அமர்ந்து கேளுங்கள், நமது ஆண்டவராக இயேசு இதனைத்தான் சொல்லுகிறார் என்று போதகம் பண்ணுகின்ற பொழுது, மடமையாக இருக்கிறவர்கள், மடையர்கள், புத்தி இல்லாதவர்கள் இதனை வெறுக்கிறார்களாம். அவ்வாறு வெறுக்கின்ற பொழுது எவ்வாறு ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்? தங்களுடைய சுய ஞானமாக, சுய ஒழுக்கமாகத்தான் இருக்கும். ஆகவே தான் நான் ஏற்கனவே சொன்னது போல, மக்கள் எங்களை பார்த்து சொல்வார்கள், இவர் இந்த மாதிரியான ஆள், இவர் இந்த மாதிரியான ஆள். ஆனாலும்
அன்பானவர்கள், நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். இவர் கடவுளுடைய மனுஷன், இவர் கடவுளுடைய மனுஷி. இந்த பையனை பார்த்தால் இவன் ஒரு கடவுளுடைய மனிதன் என்று யாராவது சொல்லக்கூடுமானால் அதுதான் சிறப்பான ஒரு வாழ்வாக இருக்கும். அன்பானவர்களே, நான் இன்று காலை நேரத்தில் உங்களுக்கு முன்வைக்கின்ற இந்த தியானத்திலே ஒரு அழகான கதையை குறித்து உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு 18 வயது நிரம்பிய மகன் இந்தியா தேசத்தை தேர்ந்தவர் உலகத்தில் சாம்பியனாக வந்தார் செஸ் போட்டியிலே. உங்களுக்கு தெரியும், முகேஷ் சாம்பியனாக வந்த பொழுது அவருக்கு 18 வயது. அந்த கடைசி தருவாயை நீங்கள் முடிந்தால் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு நீங்கள் யூடியூபிலோ அல்லது வேறு ஏதாவது காணொளி மூலமாக பாருங்கள், அவர் வெற்றி அடைந்த பின்னர் என்ன செய்கிறார் என்று சொல்லி. அது மிகவும் அருமையான ஒரு காட்சி. முதலாவதாக அவர் அந்த விளையாட்டின் ஒழுங்கின் பிரகாரமாக அவர் எல்லாவற்றையும், அந்த காய்கள் எல்லாவற்றையும் அழுது கொண்டே அந்த வெற்றியின் சந்தோஷத்தில் உலக சாம்பியனாக வந்து விட்டார். 18 தான் வயது. அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக அடுக்குகிறார். இடையிலே ஒருவர் அவருக்கு கை கொடுக்கிறார். இவர் எலும்பி நின்று கை கொடுத்த பிறகு நான் நினைத்தேன் இப்பொழுது எலும்பி போய்விடுவார். மீண்டும் அமர்ந்து அந்த காய்களை எல்லாவற்றையும், தனக்கு முன்னால் அமர்ந்திருந்தவருடைய காய்களை மடக்கி தன்னுடைய காய்களையும் அடுக்கி, பிறகு அந்த தன்னுடைய அடையாள அட்டை, ஐடென்டி கார்டை கழுத்திலே போட்டுக்கொண்டு ஒரு பக்தியோடு அந்த போட்டி, அந்த களத்தை பார்த்து அவர் வணங்குகிறார். அதான் கடவுளுடைய பக்தியும் இந்த ஒழுங்கும் இருக்கின்ற இடத்திலே அங்கே வளர்ச்சியை நாங்கள் எல்லை மீறி நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் சில நேரங்களில் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடவுளுடைய ஞானத்தை பெற்றவர்களாக வளம் வருகின்றோம். அந்த பக்தி எவ்வளவு தூரத்துக்கு எங்களை வாழ வைக்கிறது. இவற்றை எல்லாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அன்பானவர்களை நீங்கள் தியானியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற, அதாவது கடவுளுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம்,